மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள சாமிப்பிள்ளை தோட்டத்தில் ஜிஞ்சர் ஹோட்டல் எதிரே உள்ள லயன்ஸ் பார்க் முதியோர்கள் மாலை நேரங்களில் ஓய்வெடுக்கவும் குழந்தைகள் விளையாடவும் பயன்படுத்தியிருந்தது. ஆனால் இது பல ஆண்டு காலமாக பராமரிப்பின்றி புதர்மண்டி கிடந்தது. விஷ ஜந்துக்கள், பூச்சிகள், மாடுகள் போன்ற அச்சுறுத்துதல் அங்கே இருந்ததால் யாரும் அங்கு செல்வதில்லை. சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியது. இதனால் அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு புகார் தெரிவித்தனர். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஆட்கள் அனுப்பப்பட்டு வேலைகள் நடந்து வருகின்றது. அனைத்து விளையாட்டுப் பொருட்களும் சீரமைக்கப்பட்டு வருகின்றது. உடனடியாக நடவடிக்கை எடுத்து பார்க்கை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேலைகளை ஆரம்பித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு குழந்தைகள் முதல் பெண்கள் வரை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்கள். பேர் நதியா. நாங்கள் இங்கே சாம்பிள் தோட்டம் தான், லைன்ஸ் பார்க் பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். ரொம்ப ஆண்டு காலம் இங்கே பராமரிப்பு இல்லாத இந்த பார்க் இருந்துச்சு. அதனால நாங்கள் சார்லஸ் சார்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவர் எங்களுக்கு 2 நாள்ல சரி பண்ணி கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் எங்கள் பசங்க எல்லாரும் இங்கே விளையாடுறதுக்கு, வயசானவங்க எல்லாரும் வாக்கிங் போறது எங்களுக்கு சௌகரியமா இருக்கும். இந்த கோரிக்கையை வச்சு 2 நாள்ல சார்லஸ் மார்டின் இந்த கோரிக்கையை நிறைவு செஞ்சாங்க. அவருக்கு ரொம்ப நன்றி. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள கிருஷ்ணா நகர் 12th ஐ கிராஸில் தெரு விளக்குகள் எரியவில்லை எனவும் இதனால் அப்பகுதி முதியோர், பெண்கள், குழந்தைகள் அவ்வழியாக நடந்து செல்வதற்கு பெரும் அச்சத்தில் இருப்பதாகவும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மக்கள் புகார் தெரிவித்தனர். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஊழியர்கள் அனுப்பப்பட்டு தெருவில் இருந்த 25 விளக்குகள் சரி செய்யப்பட்டு சீரமைக்கப்பட்டது. இதனால் அத்தெரு வெளிச்சத்தில் ஜொலித்தது. புகார் தெரிவித்த அடுத்த நாளே பிரச்சனையை சரி செய்து கொடுத்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் நன்றினை தெரிவித்துக் கொண்டார்கள். கிருஷ்ணாநகர்லேருந்து அருள் பாப்பு பேசுகிறேன். இங்கே கிருஷ்ணாநகர் 12th ஐ கிராஸ் செக்ஷனில் ஒரு 2-3 நாளாகவே ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லாக எரியல. கிட்டத்தட்ட இது 3 சீட் இருக்குது, 25 லைட் எரியல. அதனால் நாங்கள் சார்லஸ் மார்டின் சாருக்கு டைரெக்டாக ஃபோன் அடிச்சு சொன்னோம். அவர் லாஸ்பேட்டை இபி ஸ்டேஷன் மூலிமா பேசி டைப் பண்ணி இன்னைக்கு ஸ்ட்ரீட் லைட் எரிய வச்சுட்டாங்க. இங்கே கிட்டத்தட்ட நாய்த்தொல் அதிகமாக இருக்கும். நைட்டு ஸ்ட்ரீட் லைட் இல்லைனாலே பொதுமக்கள் இந்த பக்கம் போகிறதுக்கு பயப்படுவாங்க. லேடிஸ்லாம் வாக்கிங் போய் இந்த இடம் இதெல்லாம் லேடிஸ்லாம் கிட்டத்தட்ட இந்த ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே லேடிஸ் வாக்கிங் போவாங்க. இப்போ இந்த 2-3 நாளில் அவங்க போகல. இன்றைக்கி தான் ஸ்ட்ரீட் லைட் எரிய வச்சாங்க. அதனால் லேடிஸும் ஃப்ரீயாக வாக்கிங் போகிறாங்க. மக்களுக்கும் வண்டியில் ஓட்டு போகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்குது. அதனால் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சார் அவர்களுக்கு நன்றி. எங்கள் வீட்டுக்கிட்ட இந்த வீட்டு தெருவில் ஸ்ட்ரீட் எரியவே இல்லை ஒரு 3-4 டேஸாக. அதுக்கு நாங்கள் அம்மா எங்கேயாவது கடைக்கு போக சொன்னாலும் இல்லை விளையாடினாலும் விளையாட முடியல. அதனால நிறையா பாம்பு, பூச்சிலாம் வருதுனால எங்களால் விளையாட முடியாது, பயமாக இருக்குது. அதனால ஜோஸ் சார்லஸ் மார்டின் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுனால ஸ்ட்ரீட் லைட் போட்டார். ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு தேங்க்யூ. புதுச்சேரி வெள்ளையனூர் பகுதியில் பராமரிப்பின்றி இருந்த தார் சாலையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது சொந்த செலவில் அமைத்துக் கொடுத்த நிகழ்வு பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் ரயில்வே பாதையில் வெள்ளையனூர் 10 கண்ணு சாலையின் குறுக்கே ரயில்வே தண்டவாளம் அமைந்துள்ளது. அதன் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதனால் தண்டவாளம் அருகே உள்ள தார் சாலைகள் உடைத்து எடுக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஜல்லிகள் மற்றும் கற்கள் கொட்டி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த பணி சரிவர முடிக்கப்படாமல் உள்ளதால் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்கும் பொதுமக்கள் விபத்துக்குள்ளாகினர். மேலும் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதனை அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் இன்று தனது சொந்த செலவில் 10 கண்ணு செல்லும் சாலை, சுல்தான்பேட்டை, வில்லியனூர், முத்துப்பிள்ளை பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ரயில்வே லெவல் கிராசிங்கில் சாலைக்கு புதிய தார் சாலை அமைத்துக் கொடுத்தார். இதனால் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் வழக்கம் போல் பொதுமக்கள் சென்று வருகின்றனர். பொதுமக்களின் தேவைகளை அறிந்து அரசாங்கத்தை எதிர்பார்க்காமல் தனது சொந்த செலவில் தார் சாலை அமைத்துக் கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரின் செயல் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பாராட்டை பெற்றுள்ளது. உலக தேனீ தின விழா 2026 சிறப்பாக நடைபெற்றது. காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகம், இந்திய அரசு, மாநில அலுவலகம், சென்னை ஆகியவை, புதுச்சேரி பல்கலைக்கழக தொடக்க நிறுவன மையம், புதுச்சேரி பல்கலைக்கழக புத்தாக்க குழு, ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி, வேளாண் அறிவியல் பள்ளி, புதுச்சேரி இயற்கை மற்றும் உள்ளூர் விவசாயிகள் கூட்டுறவு சங்கம் மற்றும் வளாக மற்றும் சமூக நிலைத்தன்மை மேம்பாட்டு அமைப்புகளுடன் இணைந்து உலக தேனீ தின விழா 2026 சிறப்பாக நடத்தினர். இந்நிகழ்ச்சியில்
20/5/2026 அன்று ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாக கலையரங்கில் நடைபெற்றது. விழாவின் தொடக்கமாக இயற்கை மற்றும் தேனீ சார்ந்த பொருட்கள் கண்காட்சி அரங்குகள் திறந்து வைக்கப்பட்டன. தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது. பின்னர் விளக்கேற்றி மகாத்மா காந்தி அவர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழக தொடக்க நிறுவன மைய இயக்குநரும் ஒருங்கிணைப்பாளருமான பேராசிரியர் முனைவர் பி. சாருமதி அவர்கள் வரவேற்புரை வழங்கினர். தொடர்ந்து ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குநரும் முதல்வருமான முனைவர் VSK வெங்கடாச்சலபதி வாழ்த்துரை வழங்கினர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் ராஜராஜன் சிறப்புரை வழங்கினார். தொடர்ந்து தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் தலைமை மற்றும் துவக்க உரையாற்றினார். இந்நிகழ்வில் தேனீ வளர்ப்பில் சிறந்து விளங்கும் முன்னோடி வளர்ப்பாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் சிறந்த கண்காட்சி அரங்குகள், ஓவிய போட்டி மற்றும் கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதனுடன் சிறப்பு நூல் வெளியீடும் நடைபெற்றது. சென்னை மாநில அலுவலகத்தின் மாநில இயக்குநர் PN சுரேஷ் கிராம தொழில்கள் ஆணையத்தின் திட்டங்கள் குறித்து விளக்க உரையாற்றினார். தொடர்ந்து உதவி இயக்குநர் பாஸ்கர் தேசிய தேன் இயக்கம் தொடர்பாக உரையாற்றினார். புதுச்சேரி பல்கலைக்கழக பசுமை வளாக ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நந்திவர்மன் தேனீக்கள் உயிரியல், பல்வகைமை மற்றும் காலநிலை நிலைத்தன்மை என்ற தலைப்பில் சிறப்புரை வழங்கினார். தேநீர் இடைவேளைக்கு பின்னர் தேனிலிருந்து சந்தை வரை என்ற தலைப்பில் புதுச்சேரி இயற்கை மற்றும் உள்ளூர் விவசாயிகள் கூட்டுறவு சங்க செயலாளர் நடேசன் அவர்கள் பயிற்சி பட்டறை நடத்தினர். புதுச்சேரி அரசின் ஓய்வு பெற்ற வேளாண்மை உதவி இயக்குநர் முனைவர் ராகவன் இயற்கை வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு குறித்து உரையாற்றினார். புதுச்சேரி பல்கலைக்கழக மேலாண்மை துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் சினோ வாசன் உலகளாவிய தேன் சந்தைகள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி வாய்ப்புகள் குறித்து விளக்க உரையாற்றினர். பின்னர் அதிகாரிகள் மற்றும் பங்கேற்பாளர்களிடையிலான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி நிறைவாக வேளாண் அறிவியல் பள்ளி முதல்வர் முனைவர் முகமது யாசின் நன்றி உரை வழங்கினார். தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. மேலும் பங்கேற்பாளர்களுக்கு தேன் இயக்கம் தொடர்பான துண்டு பிரச்சுரங்கள் மற்றும் தேன் மாதிரிகள் வழங்கப்பட்டன. இறுதியாக தேனீ வளர்ப்பு மையம் மற்றும் கண்காட்சி அரங்குகள் பார்வையிடப்பட்டன. இவ்விழாவில் விவசாயிகள், மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில் முனைவர் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்று பயனடைந்தனர். அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்துள்ளது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பெட்ரோல், டீசல் விலையை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திரா காந்தி சிலை அருகே நடைபெற்றது. CPI மாநில செயலாளர், CPM மாநில செயலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்தும் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுவை லாஸ்பேட்டை கருவடைக்குப்பத்தை சேர்ந்தவர் ராஜன் என்ற பவல்ராஜ். இவர் நேற்று நள்ளிரவு லாஸ்பேட்டை உழவர் சந்தை பூங்கா அருகே பைக்கில் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது 3 பேர் கொண்ட கும்பல் அரிவாள்களுடன் அவரை வழிமறித்தது. இதனால் அவர் மோட்டார் சைக்கிளை கீழே போட்டுவிட்டு தப்பி ஓட முயன்றார். ஆனால் அந்த கும்பல் தப்பி ஓட விடாமல் சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டியது. இதில் தலை, முகம், கை உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டு விழுந்துள்ளது. படுகாயமடைந்த அவர் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர். விசாரணையில் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்தது தெரியவந்தது. அதே லாஸ்பேட்டை நெருப்புக்குழி பகுதியைச் சேர்ந்த சுல்லான் என்ற பழனி முருகன், சிவா, கமலேஷ் ஆகியோருக்கும் பவல்ராஜுக்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளது. சில நாட்கள் முன்பு பவல்ராஜ் 3 பேரின் இருப்பிடத்திற்கே சென்று அடித்து உதைத்து அரிவாளை காட்டி மிரட்டியுள்ளார். அப்பொழுது தனது காலில் விழ வைத்து மன்னிப்பு கேட்க செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மூவரும் சேர்ந்து பவல்ராஜை வழிமறித்து அரிவாளால் வெட்டி கொலை செய்தது தெரியவந்துள்ளது. தலைமறைவான 3 பேரையும் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுவை கூடுதல் கலெக்டர் சுதாகர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சர்வதேச அளவிலான எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு எரிபொருள் சிக்கனத்தை ஊக்குவிக்கும் வகையில் பிரதமர் வேண்டுகோளுக்கிணங்க புதுவை அரசு பல்வேறு எரிபொருள் சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது. எரிபொருள் சிக்கன நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அரசியல் மற்றும் பொது நிகழ்ச்சிகளின் போது வாகன பேரணிகள், வாகன ஊர்வலங்கள் மற்றும் பெரிய அளவிலான வாகன அணிவகுப்புகளை தவிர்க்க அரசியல் அமைப்புகளும் பொதுமக்களும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மேலும் அலங்கார மின் விளக்குகள், ஃப்ளெக்ஸ் பேனர்கள் மற்றும் டீசல் ஜெனரேட்டர் பயன்பாட்டை இயன்றவரை குறைத்துக் கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
அனைத்து அரசியல் அமைப்புகளும் பொதுமக்களும் எளிமையான ஆடம்பரமற்ற மற்றும் சிறிய அளவிலான கூட்டங்களை நடத்துதல் மற்றும் பொது போக்குவரத்துகளான பேருந்து மற்றும் ரயில் பயன்பாட்டை ஊக்குவிப்பதன் மூலம் அரசின் எரிபொருள் சிக்கன நடவடிக்கைக்கு ஆதரவளிக்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியான கொத்தளம் தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித சூசையப்பர் ஆலய ஆண்டு திருவிழா 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கொத்தளம் தெரு புனித சூசையப்பர் ஆலய ஆண்டு திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர் பவனி இன்று நடைபெற்றது. தேர் பவனியை ஒட்டி சூசையப்பர் சுருவம் சுமந்து மலர் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரினை பங்குத்தந்தை பால்ராஜ்குமார், இணை பங்குத்தந்தை சுவாமிநாதன் செல்வம், துணை பங்குத்தந்தை செல்வநாயகம் ஆகியோர் மந்திரித்து சிறப்பு திருப்பலி நடத்தினர். தொடர்ந்து காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக திருத்தேர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அருட்கண்ணியர்கள், பாஜக புதுச்சேரி மற்றும் கேரள சிறுபான்மை அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் விக்டர் ராயப்பசாமி, கிராம நிர்வாகிகள் மற்றும் கிராமவாசிகள் உள்ளிட்ட ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். ரொம்ப செலவே நிற்கிறாங்க 2 பேரும் கூட. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. இந்த நிலையில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான அடியார்கள் 4 புஷ்ப பல்லக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் புஷ்ப பல்லக்கு உற்சவத்தில் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் மற்றும் சுந்தரமூர்த்தி ஆகிய அடியார்கள் 4 மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு புஷ்ப பல்லக்கில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு நாள் நேற்று அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இசிரா ரெட்டி, மாவட்ட துணை ஆட்சியர் பூஜா உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார்கள்.
பின்னர் தேசபக்தி பாடல் பாடப்பட்டு மும்மத பிரார்த்தனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், மாவட்ட இளைஞரணி தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் ராஜீவ்காந்தியின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நம் நாட்டு மரபுகளான அகிம்சை, சகிப்புத்தன்மை ஆகியவற்றில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருப்பதால் எல்லா வகையான அச்சுறுத்து கொள்கையையும் வன்முறையையும் நமது மன வலிமையுடன் எதிர்க்க இதன் மூலம் விழுமிய முறையில் மக்களிடையேயும் அமைதி, சமூக நல்லிணக்கம், ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுதல். உப்பளத்தை சேர்ந்தவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டிலிருந்தபடி பகுதி நேர வேலையாக ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 2,44,000 முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. சாரத்தை சேர்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் தங்களது கிரெடிட் கார்டு கடன் வரம்பை அதிகரிக்க உள்ளதாகவும் அதற்கான லிங்க் ஒன்றை உங்களுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதில் தங்களது விவரங்களை பதிவிட்டால் உடனடியாக கிரெடிட் கார்டு கடன் வரம்பு அதிகரிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். இதை நம்பியவர் மர்ம நபர் அனுப்பிய லிங்கில் தனது கிரெடிட் கார்டின் அனைத்து விவரங்களை பதிவிட்டுள்ளார். அதன் பின் அவரது கார்டிலிருந்து ரூபாய் 38,000 மர்ம நபர்கள் எடுத்துவிட்டனர். இதேபோல் உப்பளத்தை சேர்ந்த பெண் 23,000, லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் 2,000 என 4 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 3,07,000 இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சேதரப்பட்ட கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலய திருவிழாவானது 18ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை 10 நாட்கள் திருவிழா நடைபெற்று வருகின்றது. இதில் முக்கிய நிகழ்வாக இன்று வெள்ளிக்கிழமை அன்று அபிஷேக ஆராதனை மற்றும் கோள்குடம் கோவிலுக்கு வருதல், அம்மனுக்கு கூழ் வார்த்தல், தீப ஆராதனை, சாமி வீதியுலா, நடுத்தருவில் கும்பம் கொட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சி ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் பனையூரை சேர்ந்தவர் முருகன் கூலி தொழிலாளி. இவர் கடந்த வாரம் புதுச்சேரி எல்லை பகுதியான திருக்கனூரில் அமைந்துள்ள ஒரு தனியார் மதுபான கடைக்கு மது அருந்த தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்பொழுது தனது வாகனத்தை பாரின் வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்றவர் இரவு 7 மணியளவில் தனது வீட்டிற்கு திரும்புவதற்காக வெளியே இருந்த வாகனத்தை எடுக்க வந்தபொழுது இருசக்கர வாகனம் மாயமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் உடனடியாக இது குறித்து திருக்கனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் மதுபான கடைக்கு வந்த போலீசார் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் 40 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் முருகனின் இருசக்கர வாகனத்தை எடுத்து செல்வது பதிவாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து திருட்டு வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை அண்டை மாநிலமான தமிழக போலீசாரிடம் அனுப்பி விசாரணை செய்ததில் திருட்டில் ஈடுபட்டது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை சேர்ந்த கோபால் என்பதும் அவர் மீது விழுப்புரம், செஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் திருட்டு வழக்கு உள்ளது என்பதும் தெரியவந்தது. அதனை அடுத்து விழுப்புரம் அருகே பதுங்கியிருந்தவரை போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் மது அருந்த புதுச்சேரி வந்தபொழுது இருசக்கர வாகனத்தை திருடி விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட கோபாலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை இலங்கை பாராளுமன்ற கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனன் என்பவர் சுட்டுக் கொள்வேன் என பேசியதாக கூறப்படுகிறது. இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் காமராஜர் சதுக்கம் அருகே ராமநாதன் அர்ஜுனனுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்பொழுது ராமநாதன் அர்ஜுனன் உருவப்படத்தை காலணியால் அடைத்தும் கிழித்தும் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். சீமான் குறித்து அவதூறாக பேசிய ராமநாதன் அர்ஜுனன் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய பேரியக்க துணை பொதுச் செயலாளர் தோழர் அருணபாரதி, மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் சேகநாதன், 6ஆம் துணை இயக்கத் தலைவர் ஜெகதீசன், நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி செயலாளர் ஞானப்பிரகாசம், நாம் தமிழர் கட்சி துணைத் தலைவர் ரமேஷ், நாம் தமிழர் கட்சி திருமுருகன், மதியழகன், கார்த்திகேயன், வேலவன், தமிழர் களம் சதீஷ், ஈட்டன் பாஸ்கர், தமிழ் தேசிய பேரியக்க வடக்கு கிளை செயலாளர் சத்தியமூர்த்தி, தெய்வத்தமிழ் பேரவை புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் ராஜாராம், ஐவேளு கிளை செயலாளர் தோழர் குமார், தோழர் சென் தாமரை கண்ணன், கடலூர் சூர்யா உள்ளிட்டோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.